اللهم بارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما باركت على سيدنا ابراهيم وعلى ال سيدنا ابراهيم انك حميد مجيد. முதல் விஷயம் அதிராம்பட்டினத்தில் இன்றைக்கி தான் வந்து 7 ஜமாத் இருக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேயும் ஒவ்வொரு பிரிவாக எனக்கு நீண்ட நெடிய நாள் பழக்கம் உள்ள தமீம் தான் அவருடைய தலைவராக இருக்க இன்னும் பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அதிராம்பட்டினத்தோட நான் அடிக்கடி சொல்லுவேன், தஞ்சை மாவட்டத்தில் கல்விக்கு ஊக்குவித்த ஒரு ஊர், அந்த காலத்திலே பெரிய கல்விக்காக சொத்து வழங்கின ஊர், அந்த காலத்தில் கல்லூரி உள்ள ஊர். பல விதமாக நம்ம வந்து உங்களை சொல்லாட்டி மற்றவங்க மத்தியில் நாங்கள் பேசும்போது அதிராம்பட்டினம் பேசும்போது கல்விக்கு எப்படி லால்பேட்டை வந்து மதரசாவுக்கு பெருசோ நம்ம சைடில் வந்து கல்விக்கு அந்த காலத்திலேருந்தே பல சீமான்கள் சுயநலம் இல்லாமல் ஊர் மக்களுக்கு இல்லாமல் பக்கத்து உள்ளவங்களாம் ஒரு உருவாக்கணுங்கிறதுனால கல்வி சனமாக அப்பயே கல்லூரி கட்டியிருக்காங்க. அப்போ இன்னும் உங்கள் ஊரில் எவ்வளோ கல்வி சொத்து இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஈமான் எஜுகேஷனில் உட்காரும்போது பல சொத்துக்கள் கல்வி உள்ள விஷயங்கள் வரும்போது அதெல்லாம் பண்ணுறது அந்த காலத்தில் இவ்வளோ சொத்துலாம் ஒதுக்கியிருக்காங்கன்னு பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் ஒவ்வொரு ஊர் தனிப்பட்ட விஷயத்துங்கெல்லாம் வந்து செயல்படும்போது ரொம்ப பெரிய விஷயம். ஏண்டா பொது விஷயங்கிறது அல்லாவுடைய பெருங்கிருபையில் நீண்ட நாளாக ஒவ்வொருத்தவங்க வர்றது நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒதுங்கி இருக்கிற பொது வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது, பொது வாழ்க்கை ஒதுக்க முடியாது. பொது வாழ்க்கையில் ஒதுங்க மாட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஊர் மக்கள் வந்து பொது விஷயத்தில் உள்ளவங்களுக்கு முக்கியஸ்தர்களோ யாரை நீங்கள் நியமிச்சிங்களோ மனக்கசப்பு ஏற்பட்டுறக்கூடாது. எப்போதுமே நம்ம மக்களுக்கு ஒரு குறை இருக்குது, தான் சிந்திக்கிறத கரெக்டுன்னு ஒரு விவாதம் பண்ணுவாங்க. நம்ம ஒன்று சிந்திப்போம், அதுதான் சரி இன்னும் வாதாடுவாங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும், நல்லதா. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் மட்டும் அல்ல நமக்கு சொல்லியிருக்கான், அமீர் யாரோ அவர் தான் அதிக பொறுப்புதாரி. இங்கே இல்லை, மறுமைக்கும் பதில் சொல்லணும், உண்மையிலே சொல்லணும், அமீர் மறுமைக்கும் பதில் சொல்லணும். அடிக்கடி முன்னீர் உங்களை சொல்லுவாங்க காதர் மீது சார் முஸ்லீம்கள், நான் தலைவராக இருக்கேன்டா, ஏன்டா எம்பியாக இருக்கும்போது நானும் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டோம். இங்கே இருக்கும்போது என்ன ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன், கட்சி நடத்துறீங்களே எப்படிங்க நடத்துறீங்க, இப்படிலாம் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறீங்க, இது வாங்க மாட்டேங்கிறீங்க, முஸ்லீமுக்கு எப்படி நடக்கும்னு கேட்டோம். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நான் கப்பலுடைய மலிமையை தவிர கப்பலுக்கு உரிமையாளர் கிடையாது, நான் வழி நடத்துகிறேன் தம்பி, என்னுடைய உரிமை கிடையாது. நீ சொல்லிட்டு போயிடுவேன், நாளைக்கு என் கபருக்கு நான் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அமீருங்கிறவங்க எவ்வளோ சட்டம் இருக்குது. ஏன்டா ஒரு வார்த்தை எங்களுக்கு கேட்கும்போது சொன்னார், அப்போ ஐநா சபைக்கு போகிறதுக்காக இங்கே வந்திருக்காரு. இங்கே இருக்கும்போது டிஆர் பாலு ஃபோன் போட்டு அண்ணன் தான் ஃபோன் பேசுகிறாரு, சார் இருக்கார். ஆமாம், அப்படி இருக்கும்போது மன்மோகன் சிங் பேசணுங்கிறாரு, ஃபோன் கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் பிஎம் பேசுகிறாதான், ஃபோன் கொடுங்கன்னு கொடுத்தோம். கொடுக்கும்போது அப்போ சொன்னாங்க காதர்மீன் சார், என்ன விஷயமா நீங்கள் உடனே புறப்படுவாங்க, ஐநா குழு உங்களை தலைவரை நாங்கள் அனுப்புகிறோம், அமெரிக்கன் ஒயிட் ஹவுஸில் நீங்கள் தான் வந்து லெக்சர் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் ஐநா இதில் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி தலைவர் இங்கே புறப்பட்டு போகிறாங்க. அப்போ அந்த சம்பவத்தில் அன்றைக்கி நைட்டு நாங்கள் பேசுகிறோம், பார்ட்டிலாம் நடக்குது, சமுதாயத்துக்கு தேவைன்னு. அப்போ தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ ஐநா சபைக்கு நான் போகிறேன் தம்பி, எல்லா தலைவரும் வந்திருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, நீங்கள் சொன்னீங்களே பார்ட்டி எப்படி நடத்துறதுன்னு. அப்போ எல்லா உலகத் தலைவர் உட்காந்துருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இதை விட்டுன்னு சொல்லிட்டு இந்த லிக்கர்னு சொல்லுவாங்களே கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறோம். நான் குடிக்கணுமா வானாமான்னு கேட்டார். நாங்கள் அப்படியே பார்த்தோம், என்ன தலைவர் அப்படி கேட்குறீங்க, இல்லை கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்றார். அது எப்படி கொடுப்பீங்க, ஏன் தம்பி உலகத்தில் பெரிய மகான் தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பெரிய பெரியவங்களாம் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஏன் லிக்கர் குடிக்க வேணாம்னு சொல்கிறீங்க, ஹராம் அப்படின்னு. அது ஹராமாக தெரியுது, அரசியல் நடத்தணும்னா லஞ்சம் வாங்குறது, ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்குறது ஹலால் அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்டார். அரசியல் எப்படி நடத்தணும், சமுதாயம் நம்ம பின்னாடி வரணும், அது சமுதாயத்தின் கடமையை தவிர நம்ம போய் சமுதாயத்துக்கு எந்த காசையும் யாரையும் கேட்க முடியாது, அது ஹராம். ஏன் சொல்கிறேன்டா, அமீருங்கிறவர் எவ்வளோ பொறுப்புதாரிங்கிறத எங்களை விளக்கம் படுத்தினார். ஒரு ஒரு அசோசியேஷனோ ஒரு எதுவும் நடத்தினாலும் அது அமீர் யாரோ ஒரு பெரிய பொறுப்புதாரி. சாதாரண விஷயம் இல்லை, மெடல் வேணால் உட்காந்துக்கலாம் 2 நிமிஷம், அது பெரிய ஆள் ஆத்திரலாம், அது அல்ல. அவர் எவ்வளோ பொறுப்புதாரியோ அதை வந்து நம்ம கட்டி காத்து கொண்டு போகணும், அது நம்மளுடைய கடமை. இதை பற்றி நீண்ட நேரம் பேசுறதுனால ஒரு என்னுடைய மனசில் பட்டது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு, கவுன்சில் வெளியுமா என்ன சொல்லுறது எனக்கு தலைப்பு கொடுத்தாங்க. இப்போது வந்து இந்தியாவுடைய சட்டம் அன்றாடம் ஒவ்வொரு நாளைக்கு மாறிட்டு. இப்போ போன 1ஆம் தேதி என்னது பாஸ்போர்ட் சார்ஜ்லாம் ஏறி போயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 185 திரகம் இங்கே ஏறி இருக்குது. ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலும் மேரேஜ் சர்டிஃபிகேட் ப்ராப்பராக வச்சுக்கிறது இல்லை. நம்ம உங்களுக்கு உங்கள் ஊருக்கு வந்து டிஸ்ட்ரிக் வந்து பட்டுக்கோட்டையா, தஞ்சாவூர் தாலுக்கு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் தான் நமக்கு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஜமாத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, இந்த நிக்கா ஓதுன உடனே ரிஜிஸ்டருக்கு அலைகிறாங்க. நான் கவுன்சில் டேபிள் உட்காந்து இதெல்லாம் சொல்ல முடியாது விளக்கமாக. என்ன நிக்கா நாமாக்கு வச்சுக்கிட்டு நம்ம போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் நான் எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அலையிறாங்க. அவங்க எல்லா ப்ரூஃபையும் கேட்டுட்டு, சைன் பண்ணுறதுக்கு விவோ லெட்டரை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லா ஆத்திரத்தையும் கேட்டுட்டு, அந்த ரேஷன் கார்டில் உள்ளவங்க ஒரு சைனையும் கேட்டுட்டு, திருப்பி வந்து 2 ஃபோட்டோவையும் கொண்டுக்கிட்டு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நிக்கா ஓதுன அஜிர்த்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வா, எந்த ஒரு ஜமாத்தில் அதை கையெழுத்து வாங்கிட்டு வா, அதுக்கு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வா, இதுக்கப்புறம் நிக்கா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண பொண்ணி அழைச்சிடுவாமா. இது நமக்கு தேவையில்லாத வேலை. இந்த அம்மா முதல்ல
முஸ்லீம்களுக்கு ரிஜிஸ்டர் சட்டம் வேணும்னு சொல்லும்போது புதிய இஸ்லாமிய இதில் படி எல்லாருமே ரிஜிஸ்டர் பதிவு பண்ணும்போது முஸ்லீம் லீக் மட்டும்தான் பண்ணவே முடியாதுன்னு வாதாடிச்சு கலைஞர் பீரியடில். வாதாடி ஜமாத் அந்த காலத்தில் பாரம்பரியமாக நாங்கள் ஜமாத் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம் மேரேஜ் சர்டிஃபிகேட், இதை நீங்கள் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அதை பேசி அதன் அடிப்படையில் கலைஞர் ஆட்சியில் ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அம்மா என்ன செஞ்சிடுச்சுட்டா கெடுதல் செயல். அந்த விஷயத்தில் என்ன செஞ்சிடுச்சு, டிஸ்ட்ரிக்ட் பூரா டவுன் காஜி அமைச்சிடுச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் டவுன் காஜி கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்டா, இங்கேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு போகணும், ஜமாத் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு நேராக அந்த ஜமாத் லெட்டர் போய் தஞ்சாவூர் டவுன் காஜியில் கொடுத்துடும். அந்த ஜமாத் லெட்டர் போய் டவுன் காஜி லெட்டர் கொடுத்துருவார். அது தமிழ்நாடு அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட டவுன் காஜி தஞ்சை மாவட்டம் அழகாக எழுதியிருக்கோம். அதில் நமக்கு எந்த பயம் இல்லை, அழகாக கொடுத்துருவாரு. அதை ஒரு ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாரு. அதை வாங்கிட்டு சென்னை ஹோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டாம்ப் பண்ணால் அது ரிஜிஸ்டர் ஆகிடும். நம்ம அலைய வேண்டிய அவசியம், நம்ம சமுதாயம் தெரியாமல் என்ன செய்யுது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அலையுது. அதோட அவசியம் கிடையாது. கவர்மெண்ட்டே நமக்கு நியமிச்சு வச்சிருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் டவுன் காஜி, முதல்ல ஒரே டவுன் காஜி தான் இருப்பார் சென்னையில், இப்போ டிஸ்ட்ரிக்ட் டவுன் காஜி இருக்கார் எல்லா இடத்துலையும். அதை கொண்டு போய் கொடுத்து நம்ம ஜமாத் லெட்டர் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அந்த டவுன் காஜிக்கு தான் வேலை. ஜமாத் அந்த கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்களுக்கு, டவுன் காஜி கண்ட்ரோலில். அழகாக பார்த்தோன்னா எல்லாத்தையும் எழுதிடுவார். தம்பி கையெழுத்து போடுங்க, இல்லை ஜமாத் லெட்டர் வாங்கிட்டு வாங்க, இந்த லெட்டர் இருக்குது, ஒரு கையெழுத்து போட்டோன்னா ஈஸியாக ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு அவருக்கு கரெக்டாக தெரியும். உங்கள் ஒய்ஃப் அழைச்சிவாங்க சொல்ல மாட்டார், அவருக்கு தெரியும். நம்ம கொண்டு வராது உண்டு. அழகாக ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து அதை வந்து சென்னை ஹோம் டிபார்ட்மெண்ட் நல்லா காணிக்கும். எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் கன்சர்ன் ஹோம், நம்ம நாட்டில் எங்கே இருக்கமோ ஆரம்பத்திலே 4 ஸ்டேட்டுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு. கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவுக்கு நம்ம தான் முதல்ல டெலிஃபோன் ஆஃபீஸ் இருந்துச்சு, நம்மள்ட்ட தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, நம்மள்ட்ட தான் ஹோம் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு. நம்ம தான் செக்ரட்டரி ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு. அதனால் நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் ஸ்டாம்ப் பண்ணணும். இங்கே ஏஜென்ட்டை கொடுத்துருவாங்க, அவன் பாட்டுக்கு மகாராஷ்டிரா அடிச்சு கொடுத்துருவான். சில நேரம் செல்லலாம், சில நேரம் செல்லாது. எப்போதும் ஃபியூச்சர் ப்ராப்ளம் வராமல் இருக்கும்டா நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட், அதுவும் வெளிநாட்டு வரணும், கண்டிப்பாக மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக ஸ்டாம்ப் அடித்து சென்னை ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கணும். அதுவும் டவுன் காஜி இதில் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மேரேஜ் சர்டிஃபிகேட் பேர் போடும்போது சுபையா பேகம் வச்சுக்கோங்க, சுபையா பிபின்னு பாஸ்போர்ட் போட்டு அங்கே பேகம்னு போடக்கூடாது. ரொம்ப கரெக்டாக கவனிக்கணும். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஐடி, நீங்கள்லாம் ரொம்ப படித்த பிள்ளைங்க ஐடியில் விளையாடுறீங்க. ஐடி ப்ரொஃபஷனல் வந்து உலகம் முச்சிடும், ஒரே நெட்டு தட்டி எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்துருவோம். ஜெட்டுக்கு ஜே போட்டுருவான், ஜேக்கு ஜெட்டு போட்டுருவான். ஸ்பெல்லிங் அவனுக்கு வார்த்தை வர தமிழ் எழுதி கொடுத்துருப்பான், இங்கிலீஷ் அவன் மறந்து போட்டுருவான். நம்ம பாட்டுக்கு அழைச்சி அப்படிலாம் போகக்கூடாது. ப்ராப்பராக எழுதி மிஸ்டேக் இருந்து அப்பயே நிப்படி இந்த மிஸ்டேக் உடனே மாற்றி கொடு. நம்ம பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும். மேரேஜ் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதுதான் வைஃப் பாஸ்போர்ட்டில் இருக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் மேலே அப்தாமா பேரோ வைஃபு பேரோ ஒரு ஸ்பெல்லிங் கூட, அதே மாதிரி வைஃப் பிள்ளைங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கும்போதோ பிள்ளைங்க பாஸ்போர்ட்டில் நம்ம பேரும் எந்த வகையிலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் எடுத்த பாஸ்போர்ட்டில் ஏ முகமது தாஹான்னு இருக்கும். இப்போ இந்த ஏங்கிறது செல்லாது, அபூபக்கர்னு கொண்டு வந்துடும் இப்போ கவர்மெண்ட் இது. அதே மாதிரி நம்ம படித்த பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, எல்லா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தா ஏஎம் தான் போட்டு வச்சிருப்பான். சவுத் இந்தியாவுடைய தளபதி யூனிவர்சிட்டி பூரா ஏ தான் இருக்கும். நார்த் இந்தியாவில் பூரா சர்நேம் கரெக்டாக போட்டுருக்கும். யூனிவர்சிட்டி பூரா பாம்பேல படிச்சிங்க, பீகாரில் படிச்சிங்கன்னா அழகா அப்துல் காதர் அப்துல் மொய்தீன் போட்டிருப்பான். இங்கே ஏ அப்துல் மொய்தீன் போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இப்போ கவர்மெண்ட்டை போட்டு வச்சுங்க, பாஸ்போர்ட்டில் அப்துல் காதர் அப்துல் மொய்தீன் இருக்கும், யூஏ கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாது. அந்த ஏ என்னான்னு வாங்கிட்டு வாமா. இங்கே அஃபிடேவிட் வாங்க வந்தால் திருப்பி ஜெனுனிட்டின்னு ஒரு லெட்டர் இருக்குது, அதை ஃபுல் பண்ணி நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அவன் திருப்பி அப்ரூவல் பண்ணி கொடுக்கணும். டிமாண்ட் டிராஃப்ட் வேறு எடுக்கணும் அந்த யூனிவர்சிட்டிக்கு, திருப்பி இங்கே 60 ரூபா பணம் கட்டணும், திருப்பி 3 மாதம் காக்கணும். நாங்கள் கூட திருப்பி நானும் அண்ணன் இருக்கும்போது வைஸ் சான்சலர்கிட்ட பேசணும், பாரத யூனிவர்சிட்டி என்னங்க வச்சிருக்கிறீங்க, வடநாட்டில் ஒரு சட்டம் இந்த நாட்டில் ஒரு சட்டமா, இது என்ன செய்யுது ஆரம்ப காலத்தில் தலைவியாக இருக்குது, நீங்கள் கவர்மெண்ட் வரைக்கும் போய் இதுக்கு வாதாடணுண்டாங்க. இது நம்மளாம் கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது, நமக்கு நேரம் அதெல்லாம் செஞ்சாலும் வழங்காது. ஏன்டா அரபு நாட்டுக்காக வாதாடம் நடப்பான தவிர உண்மை ரீசன் என்னன்னு தெரியாது. இது பேசும்போது அவங்க தான் சொன்னாங்க, இது ஆரம்பத்தில் சவுத் இந்தியாவில் மட்டும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் அந்த ஒரு குறைபாடு இருக்குது. அதே நம்ம இப்போ கூட நான் என் பிள்ளைங்கள்லாம் சொல்லி அது முடிஞ்சால் முதல்ல எழுதி கொடுத்துருங்க. நம்ம கொடுக்கும்போதே சர்நேமோட சேர்த்து கொடுக்கணும் பிள்ளைங்களாம். இப்போ நம்ம பிள்ளைங்களாம் படிக்குது யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், வெறும் ஏ அப்துல் காதர்னு கொடுத்துரும். அழகா அப்துல் ரஹ்மான் அப்துல் காதர்னு பேரை போட்டே கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஃபியூச்சர். பாஸ்போர்ட் எப்படி இருக்குது அதே தான் இப்போ எல்லா வகையிலும் நமக்கு செல்லும். அது ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய நம்ம சமுதாயத்தில். ரெண்டாவது ஊரில் இருக்கும்போது ரேஷன் கார்டு எடுக்கிறதுலையோ எலெக்ஷன் கார்டு எடுக்கிறதுலையோ நம்ம வந்து பேன் கார்டு எடுக்கிறதுலையோ தாமதப்படுத்தணும். இப்போல்லாம் ஈஸி வழி. இங்கேருந்து பேன் கார்டு எடுக்கணும் 1008 லட்சம். நீங்கள் போய் ஊரில் 175 ரூபா கொடுத்து யூஏஎக்ஸ் பாஸ்போர்ட் காப்பி கொடுத்தனா மறு 15 நாளில் பேன் கார்டு கூட தெரியும் ஒன்று கொடுத்துரும். எங்கே போனாலும் பேன் கார்டு கேட்பான். நம்ம புள்ள போனதுக்கப்புறம் ஊர் சுற்றுன்னு ட்ராவல் பண்ணதுன்னு ஊரில் விருந்தில் இருந்துருக்கு. தயவுசெய்து தப்பாக நினச்சி நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம சமுதாயம் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படணும். ஃபஸ்ட்டு பேன் கார்டு 175 ரூபா கொடுத்தா பேன் கார்டு வந்து எலெக்ஷன் கமிஷனா கலெக்டர் ஆஃபீஸில் போய் நம்ம வீட்டில் ரேஷன் கார்டை கொண்டு போயிட்டு நம்ம இதில் தாலுக்கா ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணணும். இந்தப்பா எலெக்ஷன் கார்டு வேணும், அவன் 3 ஜனவரி 3 வரோம் அப்படிமா. ஓகே எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு வந்துடும். நம்ம வீட்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் வந்துருக்கேன் எனக்கு எலெக்ஷன் கார்டு கொடு. அவன் அழகாக அப்ளை பண்ணி 3 வரும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரோமா. பரவாயில்ல வெரிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம வீட்டில் சொல்லி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம
ஆனால் அப்ளை பண்ணணும், எலெக்ஷன் கார்டு அப்ளை பண்ணணும், பேன் கார்டு அப்ளை பண்ணணும், ரேஷன் கார்டில் குறைந்த பேர் மாற்றிடணும், பேராது சேர்க்காத பேரை சேர்த்து கவர்மெண்ட் இப்போ எல்லா ப்ரூஃபும் தேவை. நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போனால் இப்போ 4 ப்ரூஃப் கேட்குறான், ஊரில் 3 ப்ரூஃப் கேட்குறான். முதல்ல மாதிரி பாஸ்போர்ட் எடுக்க முடியாது, பாஸ்போர்ட் எடுக்க போகும்போதே 3 ப்ரூஃப் கேட்பான். அப்போ அந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம தப்பு, நம்ம அலட்சியமாக இருக்கிறோம். ஆனால் எல்லா சலுகையும் இருக்குது, நம்ம பயன்படுத்திக்கிறது. அதை ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும், வைஃப் நேம் உள்ளதை பயன்படுத்தணும். தனி மனிதன் சட்ட பாதுகாப்புன்னு இங்கே இருக்குது இந்த நாட்டில். நமக்கு எப்போதுமே பெரும்பாலும் நீங்கள் வாழ்கிற நம்ம தயவுசெய்து சொல்கிறேன், இந்த நாட்டில் பிழைக்க வந்தோம்டா இந்த நாட்டை பற்றியோ மற்ற நாட்டை பற்றியோ 10 பேர் 4 பேர் உட்காந்துறோம். அவதூறுவான பேச்செல்லாம் நிப்பாட்டிங்க. யாரும் பேசாதீங்க, பேச மாட்டீங்க, பேசினாலும் நிப்பாட்டிங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. சட்ட ஒழுங்குக்கு ரொம்ப கட்டுப்பட்டுருக்கணும் நம்ம. ஏன்னா நானும் அண்ணனும் உங்கள்ட்ட ஓப்பன் நேரம் இல்லை, பல வகையான இன்னல்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு நாளும் ஒரு கேஸ் கிடையாது. இந்த ஜெயிலில் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். நாங்கள் சொல்ல பெருமைக்கு சொல்ல எல்லா பெரிய எங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்து தான் செய்கிறோம். இருந்தாலும் வந்து நம்ம சமுதாயம் அதில் வந்து ரொம்ப தெளிவாக தேவையில்லா சப்ஜெக்ட் பேசுறது, ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது வந்து நமக்கு வந்து தேவையில்லை, வேறு நாட்டை பற்றி இங்கே அலசுறது. ஜமாத்து ஊரை பற்றி அலசுறீங்க, நல்ல அலசு. ஊருக்கு என்ன செய்யணும், ஊருக்கு நல்ல செய்யணும், இதை பேசுங்க. 10 பேர் உட்காந்து தேவையில்லாத சர்ச்சை பேசாதீங்க. அதோட பின்னி விளைவு ரொம்ப மோசம். நான் ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இன்டர்நெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நெட்டை பற்றி தெரியும். நம்ம என்ன பேசுகிறோம், இப்போ நான் பேசுகிற ரெக்கார்ட் ஆகிடும் மொபைலில் வச்சு. அவ்வளோ ஈஸியான வழியில் உட்காந்துருக்கோம். நம்மலாம் நம்ம வந்தோமா பொழைக்க வந்திருக்கோம். நம்மளால் நல்லது செய்ய முடியுமா, 4 பேருக்கு நல்லது செஞ்சோம், நம்ம பாதுகாத்துக்கணும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன், இங்கேயும் சரி ஊர்லேயும் சரி, பாஸ்போர்ட் எடுக்கிறது விஷயத்துலேருந்து ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இப்போ போன 1ஆம் தேதி சட்டம் மாறிடுச்சு. முதல்ல ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் வைஃப் பேர் இங்கே போட முடியும். இப்போ ஒரு லா என்னென்னா, ஹோம் டிபார்ட்மெண்ட் மகாராஷ்டிரா இருந்தால் கூட இங்கே செல்லும். இப்போ செல்லும், ஒரு 1ஆம் தேதிக்கு முன்னாடி செல்லாது. இப்போலாம் என்னடா வைஃப் பேர் பாஸ்போர்ட் பேர் இருக்கா, எங்கேயே ஸ்டாம்ப் அடிச்சு கொண்டு ஒரு அப்டேட் பண்ணிடலாம். ஒரு ரூல்ஸ் சென்டருக்கு அப்போ மாற்றிக்கிட்டே இருக்கும். முதல்ல பாஸ்போர்ட் போன வாரத்துலேருந்து பாஸ்போர்ட் காண போயிடுச்சுன்னா இங்கே பேப்பரில் போடணும், போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணும், எஃப்ஐஆர் பண்ணிட்டு திருப்பி லீகல் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அரபி பேப்பர் இங்கிலீஷ் பண்ணணும். இப்போ போன வாரத்தில் அரபி பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரில் போடுவான். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு லீகல் ட்ரான்ஸ்லேஷன் கவுன்சில் அப்ரூவ் பண்ணிவிடுவான். ஒவ்வொரு சிஸ்டம் மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு சிஸ்டத்துக்கு மாதிரி நம்ம நடந்துருக்கணும். தவிர தயவுசெய்து நமக்குள்ள எந்த காலத்திலையும் போட்டி போகிற மாதிரோட மனுஷன் வந்து அல்லாஹ் தஆலா அண்ணன் பெருமாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம கருவிப்படி 60க்கு அப்புறம் எல்லாம் நமக்கு வந்து சொன்ன டொனேஷன் தான் வாழ்கிறது. ஏன்னா ஒரு இது கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கான். 60 வயசுக்கு அப்புறம் வாழ்றதுலாம் அதை வந்து நம்ம வாழ்றது எவ்வளோ காரணம் தெரியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் சமுதாயத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்து இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ நல்ல காரியம் முடியுமோ அவ்வளோ நல்ல காரியம் செய்வோம். எங்களால் ஈமானால் என்னென்ன உதவி உங்களுக்கு தேவையோ நம்ம பலத்தரம் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கூட அண்ணன் சொன்ன மாதிரி கஞ்சி விஷயத்தில் பலத்தரம் ஜெனரல் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் பட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஈமான் இருக்குது, யூஐ காகித மில்லத் பேரவை இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் தமிழ் சங்கம் ஃபவுண்டராக இருக்கோம். அது காரணம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். இன்னும் ஒரு கம்யூனிட்டி பேஸில் லிங்க் வச்சுருக்கோம். தமிழ் சங்கத்தில் முழுக்க பிராமணன்ஸ். நாங்கள் கம்யூனிட்டி பேஸில் லிங்க் வச்சுருக்கோம். 90% பிராமணர் இருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் முஸ்லீம் இல்லை, ஆனால் நாங்கள் தான் ஃபவுண்டர். அதை வச்சு காரணம் இருக்குது. அதுக்கு பல விஷயங்களை ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். நம்மளால் பல பிரச்சனைகளை எங்களால் ஈஸியாக சந்திக்க முடியுது. கவுன்சிலேட்டில் வந்து நாங்கள் ஃபவுண்டர் மெம்பராக இருக்கோம். 2 பேரும் ஈமான் ஒரு மெம்பராக இருக்குது, தமிழ் சங்கம் மெம்பராக ஆகிக்கிறோம். பல விஷயங்கள் நாங்கள் கவுன்சிலில் வந்து வாதாடுறோம். பல விஷயங்கள் நான் ஓப்பனாக பேச முடியாத சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன தேவை எப்போ தேவையோ நீங்கள் ஃபோனில் பேசலாம். 2 மணிக்கு மேலே இன்கொயரி எப்போ பண்ணாலும் 2 மணிக்கு மேலே விட காலைல ஃபோன் பண்ணும்போது நான் பிஸியாக இருப்பேன், கவுண்டரில் பேச முடியாது. 2 மணியில் நீங்கள் ரொம்ப எப்போனாலும் ஃப்ரீயாக இருந்த இன்கொயரி வேணாலும் பண்ணிக்கலாம். நேராக ஒரு நாள் 2 மணிக்கு மேலே கவுன்சிலர் சந்திச்சிக்கலாம். என்ன உதவி வேணுமோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த பாக்கியமாக தான் நினைக்கிறோம். அதை நாங்கள் சமுதாய சேவை செய்யறோம்னா அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த பாக்கியங்களை செலக்ட் பண்ணி தான் சந்தோஷப்படுறோம். அதனால் உங்களுக்கு என்ன தேவை அது மாதிரி நீங்கள் அணைக்கலான்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமாம், அட்ரஸ் வந்து இப்போ வந்து புது ரூல்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாஸ்போர்ட்டில் ஒரே அட்ரஸ் இருக்கணும். நியூ லா. நீங்கள் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து அறந்தாங்க அட்ரஸ் இருக்கும், ஒய்ஃபுக்கு வந்து புதுக்கோட்டை அட்ரஸ் இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் இது மாதிரி ஒத்து வராது. இப்போ குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கோ எதுக்கோ போனீங்கன்னா 2 அட்ரஸ் ஒன்றா கேட்பான். அதுக்கு இங்கே என்ன ஒரே ஈஸின்டா முதல்ல ரொம்ப கஷ்டம். எலக்ட்ரிக் பில் ஹோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டாம்ப் பண்ணி கொண்டு வா அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போலாம் அதான் கிடையாது. எலக்ட்ரிக் பில் இருக்கா அவங்க பேரில் எடுத்துருவாங்க, எலெக்ஷன் கார்டு இருக்கா எடுத்துருவாங்க. ஆனால் ரேஷன் கார்டு தமிழில் இருக்கா, அதனால் வைஃப் பாஸ்போர்ட் அட்ரஸ் இருக்காது கொண்டு வாங்க, இந்த அட்ரஸ் தான் எனக்கு வேணும். இல்லை வைஃப் பாஸ்போர்ட் அட்ரஸ் அங்கே மாற்றணுமா, இங்கே உங்கள் அட்ரஸ் பாஸ்போர்ட் கரெக்டாக எழுதி அப்டேட் பண்ணி அனுப்பிட்டா போக மாட்டேன். ஆனால் அட்ரஸ்லாம் மாற்றி சேம் அட்ரஸ் இருக்கணும். A to Z கரெக்டாக குழந்தை அட்ரஸ் உங்கள் பாஸ்போர்ட்டில் தட்டினாண்டா தமிழ் ஆன்சர் தட்டிட்டு ஃபுல் அட்ரஸ் பக்கம் தமிழ் ஆன்சர் அதே அட்ரஸ் தான் இருக்கணும். வைஃபுக்கு அதே அட்ரஸ் தான், குழந்தைக்கு ஒரே அட்ரஸ் தான் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் அட்ரஸ் மாறி இருக்கக்கூடாது. அதனால் இப்போ யூஏ கவர்மெண்ட் எல்லாம் குழந்தை இப்போ ஃபேமிலியோடு இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் விசா ரினியூல் பண்ணால் ஸ்டாம்ப் வேணும். விசாக்கு இப்போ பர்த் சர்டிஃபிகேட்லேயும் ஸ்டாம்ப் வேணும். அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எல்லாரும் இங்கிலீஷில் உண்டாக்கணும். அதையும் சென்னை ஹோம் டிபார்ட்மெண்ட் பண்ணணும். அதையும் இந்தியன் கவுன்சில் ஸ்டாம்ப் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணாலும் எப்போ வேணாலும் அனுப்பிக்கலாம். எந்த விஷயமும் சரி. அதே மாதிரி இன்னொன்று தாழ்மையான வேண்டுகோள், தமிழ் மக்களோ யாரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இந்தியன் மக்கள், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். சில பேர் பயந்துட்டு விட்டுட்டு ஓடிடுறாங்க. தயவுசெய்து விட்டுட்டு ஓடிடுவோன்னா நீங்கள் அப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்களுக்கு இல்லீகலானவங்க
பணம் கட்ட முடியல, காசு கட்ட முடியல, ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க, சீரியஸான கண்டிஷனோ மற்ற விஷயமோ எதுவாக இருந்தாலும் எங்களை அணுகுங்க. எல்லா விஷயமும் நாங்களே பார்த்து அவங்களை ஊருக்கு கொண்டு போயிட்டு ஊருக்கு அனுப்புகிற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போ கூட ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் கொண்டு போய் ஸ்ட்ரெச்சரில் விட்டுட்டு வந்தோம். ஏன்னா இது மாதிரி சில பேர் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, கல்வியில் இருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் போய்டும். மனுஷன் தானே, ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறவங்க பயப்படுவாங்க. நம்ம போனால் பத்தாக்க வாங்கிக்குவான், நம்மள்ட்ட காசு கேட்பலாம், அதெல்லாம் பயப்படுவாங்க. சேர்த்துட்டு வந்து இந்த மாதிரி சேர்த்து விட்டு ஆஸ்பத்திரியில் இருக்க சொல்லுங்கள், நாங்கள் டேக் ஓவர் பண்ணி நாங்கள் என்னென்னு பார்த்துக்குவோம். ஆனால் கம்பெனி ஜென்வன் இருந்தால் கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள். இல்லீகல் பிரச்சனை கிடக்கிறவங்க பார்க்காத ஆள் அவங்களுக்கு தயவுசெய்து அவங்கள யாரும் விட்டுடாமல் எதாக இருந்தாலும் ஈமான தொடர்பு நீங்கள் கழுங்க. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு எனக்கு நன்றி கூறிய பிறகு வாஹித் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஆமாம், ஈமான் எஜுகேஷன் வந்து பெரிய லெவலில் பண்ணுறாங்க. நான் அண்ணனை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவேன், ஈமானில் வந்து அண்ணன் ஜென்ரல் செக்ரட்டரி, நான் ஜாயின்ட் ஜென்ரல் செக்ரட்டரி, அமீரா காகிதமில்லத்துறை யூஐ தலைவர் அவங்க, நான் பொதுச் செயலர். ஏன் இதெல்லாம் வச்சுருக்கோன்னா மறுமைக்கு உள்ள நன்மைக்கு தான் பொறுப்பு வச்சுட்டு இருக்கோம், பல சேவைகளுக்காக வச்சுருக்கோம். அரசியல் லெவல் அதுவும் தேவைப்படுது, ஈமான் லெவல் எதுவும் தேவைப்படுது. தமிழ் சேனலில் ஃபவுண்டராக இருக்கிறோம், அண்ணன் தான் வைஸ் பிரசிடென்ட், நான் என்டர்டைன்மெண்ட் செக்ரட்டரி. தேவைக்கு தக்க மாதிரி வச்சுருக்கோம். அது அப்பப்போ சமுதாயத்துக்கு என்னென்ன தேவை சேவைக்கிறதுக்காக அதை பயன்படுத்திக்கிறோம். ஈமானில் வந்து எஜுகேஷன் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த ஏழை மாணவனை நேரடி இப்போலாம் என்ட்ரி பண்ணுறோம். முதலாச்சும் ஜோன் கோஆர்டினேட்டர் வச்சு பண்ணுவோம். இப்போலாம் நேராக போய் வருஷத்துக்கு ஒருத்தரும் ஜமால் முகமது கல்லூரியில் ஜூலை மாதத்தில் பெரும்பாலும் வைக்கிறோம். இந்த மாதம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜூலை மாதத்தில் ஸ்டூடெண்ட்டை நேராக வர வைக்கிறோம். இங்கே வர அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்டை நேராக வர வைக்கிறோம். பழைய ஸ்டூடெண்ட் செக் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாங்கள் ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு மேலே செஞ்சுருக்கோம். வெளியில் சொல்ல கூட செஞ்சுருக்கோம். இப்போ 200-300 பிள்ளைங்களுக்கு மேலே படித்து வெளியே இருக்குது, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்குது. நம்மளால் முடியாத சமுதாய கல்லூரிக்கு எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துக்கும் ஜாதி வேறுபாடு இன்றி செய்கிறோம். இருந்தாலும் நிறைய நம்ம கம்யூனிட்டி பெரிய பங்களிப்பு கொடுக்குறோம். ஏன்னா அப்படி தான் பண்ண முடியும். படித்த மக்கள் திருப்பி இல்லாமல் சொல்லி தவிக்கும் போது நமக்கு ஏன்னா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஈமான் பெரிய டீம், எஜுகேஷன் டீம் உட்காந்து செலக்ட் பண்ணி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதான் எது சம்மந்தமாக உங்களுக்கு வேண்டாலும் எப்போ வேண்டாலும் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. நம்ம அண்ணன் பேசுனதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.